தேதி சனிக்கிழமை ஜூலை மாதம் விடுதலை புத்தகம் 12வது அதிகாரம் 37 42 வசனங்கள். சிறப்பாய் 42வது வசனம். 430 ஆண்டு முடிவு பெற்ற அதே நாளில் ஆண்டவருடைய படைத்திரள் எல்லாம் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறி எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறி செய்தபோது ஆண்டவர் விழித்திருந்த இரவு இதுவே. தலைமுறைதோறும் இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் ஆண்டவருக்கென்று தெரிவிப்பு கொண்டாட வேண்டிய இரவும் இதுவே. ஆண்டவர் விழித்திருந்த என் தேவன் அயர்வதும் இல்லை உறங்குவது திருப்பாடு 125 பார்க்கிற. அதே மாதிரி ஆண்டவர் விழித்திருந்து தம் மக்கள் அனைவரையுமே வெளிக்கொண்டார். இஸ்ரவேல் மக்களுடைய வீட்டில் எல்லா வீட்டிலும் சாவு 12 பொருளை பார்க்கணும். எல்லா வீட்டிலும் அழிவு இருந்தாலும் இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்கி எல்லாரையும் பொன்னோடும் வெள்ளியோடும் 35வது வசனத்தில் 12-35 பார்க்கிறோம். வெள்ளியோடும் பொன்னோடும் போர்வைகளோடும் அவர்கள் வெளியேறினார். அவர் விழித்திருந்து அவர்கள் வெளிக்கொண்டு வந்தார். ஆண்டவருக்கென்று திருவிழிப்பு கொண்டாட வேண்டிய இரவும் இதுவே. அதை நினைத்து நாம் எப்பொழுதும் ரிமெம்பரன்ஸ் ஈஸ்டர் திருவிழாவில் நாம் திருவிழிப்பு இரவு விழாவை நாம் நினைவு கூறுவோம். இது நாம் அந்த நேரத்தில் கடவுள் மக்களை இப்படி கொண்டு வந்தார் என்பதை நாம் நினைவு கூறுவதற்கு இது நமக்கு ஏதுவாக திருப்படி பாடல்கள் மரணம் உயிர்ப்பை அவர் வருகிறதை நினைவு கூறுகிறோம். அதே போல ஆண்டவர் அன்றைக்கு கொண்டதை ஈஸ்டர் திருவிழாவில் ஒவ்வொரு விழித்திருந்து நாம் வாழ்வு பெறும்போது நாம் இந்த கொண்டாட்டத்தில் நாம் பங்கேற்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நிறைவான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள ஒப்புக் கொடுப்போமா? நீங்கள் நல்ல தகப்பனை நீர் விழித்திருந்து மக்களை வெளிக்கொணர்ந்தே நாங்களும் அந்த நிறைவான ஆசிரியர் பெற்று மகிழ அருள் தாழ் நல்ல தகப்பனை. ஆமென்.